நான் ஆக்சுவலா கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சிருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனா இப்படி என்ன சப்போர்ட் பண்றாங்க, என்னை பத்தி எவ்வளோ அருமையா பேசுறாங்க. ஐம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், co-stars, friends, family, heartfelt thank you so much. என்னை பத்தி எவ்வளோ டீப் விதின் நக்குள்ள வந்து புரிஞ்சு நீங்க பக்காவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னை பத்தி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்ற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸா பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன் இருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலா அது விஷயம் என்னன்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்ல ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சாid, இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்கு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஐ said 9 to 12. அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே சே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேத்து கால் பண்ணிட்டு அவங்க நான் சொன்னேன், அக்கா நீங்க வர முடியுமா? இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குல் நான் கண்டிப்பா வரேன். அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பா வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டா மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐம் கமிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் அண்ட் வண்டரிங். நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ள வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டா மாறினேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேல இருந்தேன், நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அக்கா ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அக்கா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணும், நீ நல்லா பாடுற, நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ற, அதுல வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்ல இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமை ஜாயின் பண்ணேன். அதுல ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்க்காக நான் வந்து என் குரூப்பே மாத்திட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைன்ல போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்குனால என்ன தெரியல, ஏதோ ஒரு பிளெஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற. நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றாங்க, பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க, நீ போய் பண்ணு. என்ன பண்ணணும்? ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ண. ஸ்கிரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த